கெட்ட எண்ணம் கொண்டவர்களை அடையாளம் காண்பது சவாலானதாக இருக்கலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய சில அறிகுறிகள். 1. கையாளுதல். மற்றவர்களின் உணர்வுகள் அல்லது நல்வாழ்வைப் பற்றி கவலைப்படாமல், அவர்கள் பெரும்பாலும் சூழ்நிலைகளையோ அல்லது மக்களையோ தங்களுக்கு சாதகமாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். 2. பச்சாதாபம் இல்லாமை. அவர்கள் மற்றவர்களிடம் சிறிதளவு பச்சாதாபம் அல்லது இரக்கம் காட்டுகிறார்கள், குறிப்பாக அவர்களின் இலக்குகளுடன் முரண்படும் போது. 3. நேர்மையின்மை. தனிப்பட்ட ஆதாயத்திற்காக மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் அடிக்கடி பொய் சொல்கிறார்கள் அல்லது முக்கியமான தகவல்களை தவிர்க்கிறார்கள். 4. சுயநலம். அவர்களின் செயல்கள் மற்றவர்களின் தேவைகளை விட தங்கள் சொந்த தேவைகள் மற்றும் ஆசைகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கின்றன. 5. சீரான முறை. மற்றவர்களின் நம்பிக்கை அல்லது எல்லைகள் மீண்டும் மீண்டும் மீறப்படும்போது அவை நிலையான நடத்தை வடிவத்தை காட்டுகின்றன. 6. எதிர்மறையான செல்வாக்கு. அவர்கள் நேர்மறை உணர்ச்சிகளைக் காட்டிலும் தங்களைச் சுற்றியுள்ளவர்களிடம் எதிர்மறை உணர்ச்சிகள் அல்லது நடத்தைகளை வெளிப்படுத்த முனைகிறார்கள். 7. வதந்திகள் அல்லது வதந்திகளை. அவர்கள் தங்கள் நற்பெயர் அல்லது உறவுகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்காக மற்றவர்களைப் பற்றி அடிக்கடி வதந்திகள் அல்லது வதந்திகளை பரப்புகிறார்கள். 8. மோதல் உந்துதல். அவர்கள் மோதல் அல்லது நாடகத்தில் செழித்து வளர்வது போல் தேவையில்லாமல் வாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளை தூண்டலாம். 9. கேஸ்லைட்டிங். மற்றவர்கள் தங்கள் சொந்த உணர்வுகள் அல்லது நல்லறிவுகளை சந்தேகிக்க கேஸ்லைட்டிங் உத்திகளை பயன்படுத்தலாம். 10. மேலோட்டமான வசீகரம். சில நேரங்களில் அவர்கள் ஆரம்பத்தில் வசீகரமாக அல்லது கவர்ச்சியாகத் தோன்றலாம், ஆனால் இந்த வசீகரம் மேலோட்டமாகவும் சுய சேவையாகவும் இருக்கும். இந்த அறிகுறிகள் தனித்தனியாக யாரோ ஒருவருக்கு கெட்ட எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை குறிப்பிடுவது முக்கியம். ஆனால் ஒரு நபரின் நடத்தையில் பலர் தொடர்ந்து இருந்தால் அது ஒரு சிக்கலான வடிவத்தை குறிக்கலாம். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் மற்றும் ஒரு தெளிவான படத்தைப் பெற ஒருவரின் செயல்கள் காலப்போக்கில் அவர்களின் வார்த்தைகளுடன் எவ்வாறு இணைகின்றன என்பதை கவனியுங்கள்.